அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். இன்று பதிவு செய்த ஐபிசி பக்தி நேர்காணல்ல பர்வதராஜ குலம் போன வருஷம் நான் கலந்துக்கிட்டு கொடுத்த நேர்காணலை விட இந்த வருஷம் முருகப்பெருமான் நிறைய விஷயங்கள் காட்டி அவங்கள பற்றி பேச வச்சிருக்காரு. யார் அவங்க, எப்படி முருகர் சக்தியில் வந்தாங்கன்ட்டு. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்வதராஜ குலத்தோடு தான் சேர்ந்துருப்போம். அப்படிப்பட்ட பக்தியோட நம்ம பயணிக்கின்ற உண்மையும் சில விஷயங்களை எடுத்து நான் பதிவு செஞ்சுருக்கேன். அதே மாதிரி சிறுவாபுரி ரகசியங்கள்னு சொல்லி ஒரு அற்புதமான தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன். பங்குனி உத்திர விரதம் இந்த மூன்றும் வரும் பாருங்கள். வள்ளியூர் பயணம் முடித்ததுக்கப்புறம் கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமாக இதுவரைக்கும் எத்தனையோ தடைகள் தாண்டி சில விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கேன். அப்படி சில முக்கியமான விஷயங்களும் நான் பதிவு செய்கிறேன். சமீபமாக இந்த தற்கொலை சம்மந்தமான நான் ஒரு போட்ட வாய்ஸ் ரெக்கார்டு நான் சொன்ன எங்கேயும் இதை குரூப்பில் இருந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முருக பக்தர் எடுத்து அனுப்பியிருந்தார். ஏன்னால் நம்ம யாரோட வாழ்க்கையும் யாரோட கர்மாவையும் மாற்றுறதுக்கோ இல்லை அவங்க தலையெழுத்தை மாற்றுறதுக்கோ வரல, திருத்தத்துக்கு தான் வந்திருக்கும். அதே போல் இந்த ரகசியங்கள் என்றைக்கு நம்ம பொது வெளியில் எல்லா இயற்கை ரகசியத்தையும் பேசுகிறோமோ அதோட எதிர்வினை தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அப்படி நான் பதிவு செய்ய வேண்டாம்னு சொல்கிற விஷயத்தை தயவுசெய்து யாரும் ஷேர் பண்ண வேண்டாம் யாருக்கும். மற்ற எல்லா குரல் பதிவும் நம்ம ஜேஎஸ்கே வாய்ஸ் ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் மற்ற எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.